ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசியல்ல இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஆமாங்க, தளபதி விஜய் இப்போ அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாரு. நம்ம தமிழகத்தோட 13வது முதலமைச்சரா பதவியேற்ற கையோட மக்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 3 அதிரடியான ஃபைல்ஸ்ல தன்னுடைய முதல் கையெழுத்தை போட்டு மாஸ் காட்டியிருக்காரு. அது என்னென்ன திட்டங்கள், அவர் கொடுத்த முதல் அரசியல் உரை என்ன, வாங்க அந்த வீடியோ தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு மே 10ஆம் தேதி காலை 10:15 மணிக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவரான சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. தமிழக ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பதவி பரிமாணம் செஞ்சு வச்சாரு. முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அவரோட கேபினெட்டில் 9 பேர் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாகவும் பதவியேற்றிருக்காங்க. பொதுவாக முதலமைச்சருக்கு பதவியேற்றதும் தலைமை செயலகம் போய் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்ற மேடையிலே பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடியே 3 முக்கியமான ஃபைல்ஸில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுவரையும் அது மாதிரி யாருமே பண்ணதே இல்லை. முதல் கையெழுத்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சார திட்டம். வீடுகளில் 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரைக்கும் கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் முதல் 200 யூனிட் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசம் சொல்லிட்டாங்க. அதுக்கான கோப்பில் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் கையெழுத்து பதிவு செஞ்சுருக்காரு. 2வது கையெழுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம். தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை 100% உறுதி செய்கிற நோக்கத்தில் புதுசாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்னு ஒரு பிரத்யேகமான படையை உருவாக்க அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. 3வது கையெழுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதை முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போதைப் பொருள் தடுப்பு படை ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிற கோப்பில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த 3 கையெழுத்தையும் போட்ட அப்புறம் முதலமைச்சர் விஜய் மக்கள்கிட்ட நேரடியாக நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு, ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கிற நிலைமையை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டோட கஜானாவை சுத்தமாக வழிச்சு காலி பண்ணிட்டு நம்ம தலைமையில தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில தான் நம்ம இந்த ஆட்சியை கையில் எடுத்திருக்கோம். அதனால எல்லாத்தையும் தீர்க்கமாக ஆய்வு செஞ்சுட்டு சீக்கிரமாகவே மக்களாகிய அவங்க கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் வெளியிடுவோம் அப்படின்னு அதிரடியாக பேசியிருக்காரு. இந்த பதவியேற்பு விழா முடிஞ்சதும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் முறையாக தன்னோட கான்வாய் தலைமை செயலகத்துக்கு புறப்பட்டிருக்காரு. அவர் போற வழியில 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மக்கள் சாரசாரியா நின்று ரொம்ப ஆரவாரமா சந்தோஷமா அவர் வரவேற்றிருக்காங்க. தலைமை செயலகத்துக்கு போனதும் அங்கேயும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அரசு முறைப்படி சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேராக தன்னோட அறைக்கு சென்ற முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் இருக்கையில் கெத்தா அமர்ந்து தன்னோட அரசு பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிட்டாரு. ஸோ மக்களே, முதலமைச்சர் விஜயோட இந்த முதல் நாள் அதிரடி ஆக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம், முந்தைய அரசு விட்டு சென்ற 10 லட்சம் கோடி கடன், இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்முடைய சேனல் சார்பாக புதுசாக பதவியேற்ற உள்ள முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கும் நிறைய திட்டங்கள், நிறைய செழிப்பான திட்டங்கள் கொண்டு நம்ம நாட்டை செழிப்பாக பார்த்துக்கணும், பாதுகாப்பாக பார்த்துக்கணும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.